ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நாம நம்மளோட ஃபேவரைட் அனிமே நருடோ பத்தி தான் பேசப் போறோம். நருடோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இன்னமும் இந்த அனிமே நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். நருடோ வெறும் ஒரு அனிமே சீரீஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு எமோஷன். ஒரு தலைமுறை முழுக்க வளர்ந்தது இந்த கதையோட தான். சின்ன வயசுல நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கார்ட்டூன் நெட்வொர்க்ல நருடோ பார்த்திருப்போம். கையில குச்சி எடுத்துக்கிட்டு ரசெங்கான் சிடோரி எல்லாம் பண்ணி விளையாடிருப்போம். அந்த நினைவுகள் எல்லாம் இன்னமும் பசுமையா இருக்கு இல்லையா? நருடோவோட கதை ரொம்ப சிம்பிள். யாருமே மதிக்காத, ஊரால ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் அவனோட விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த கிராமத்தோட மிகப்பெரிய ஹீரோவா, அதாவது ஹோக்காகேவா ஆகுறது தான் கதை. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு நருடோ நமக்கு சொல்லிக் கொடுத்தான். நருடோல வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு ஆழமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். நருடோவோட தன்னம்பிக்கை, சசுகேவோட பழிவாங்கும் உணர்ச்சி, சகுராவோட வளர்ச்சி, ககாஷி சென்சையோட வழிகாட்டுதல், ஜிரையாவோட தியாகம்னு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். குறிப்பா இடாச்சி உச்சிகாவோட கதை. ஆரம்பத்துல வில்லனா தெரிஞ்சாலும் அவரோட பின்னணியும் தியாகமும் தெரிய வரும்போது நம்ம எல்லாரோட மனசையும் உருக வச்சிடும். அவரோட கேரக்டர் டிசைன் அனிமே வரலாற்றிலே ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த சீரீஸ்ல வர்ற சண்டை காட்சிகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். வெறும் அடிதடி மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட டெக்னிக், ஸ்ட்ராட்டஜி, புது புது ஜூட்ஸ்னு பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கும். நருடோ வெர்சஸ் பெயின் ஃபைட், நருடோ வெர்சஸ் சசுகே கடைசி ஃபைட், ராக் லீ வெர்சஸ் காரா ஃபைட்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஃபேனாட்டிக்ஸ் மத்தியில பெரிய விவாதப் பொருளா இருக்கு. நருடோவோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதோட எமோஷனல் ஆழம். நட்பு, காதல், துரோகம், தியாகம், இழப்பு, மன்னிப்புன்னு எல்லா உணர்ச்சிகளையும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நருடோவும் சசுகேவும் நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் மாறுறது, ஜிரையா சென்சையோட மரணம், மினாட்டோவும் குஷினாவும் நருடோக்காக தியாகம் பண்றதுன்னு பல காட்சிகள் நம்ம கண்ணுல தண்ணிய வரவழைச்சிருக்கும். இந்த எமோஷனல் கனெக்ட் தான் நருடோவை நம்ம இதயத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்துச்சு. அப்போ ட்ரெண்டிங்ல இருந்தது சரி, இப்போ ஏன் மறுபடியும் நருடோ ட்ரெண்ட் ஆகுது? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், டிக்டாக்னு எல்லா இடத்துலயும் நருடோவோட எடிட்ஸ், மீம்ஸ், ஃபேன் ஆர்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. புதுசா அனிமே பார்க்க ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்த்துட்டு தான் நருடோவை பார்க்க வராங்க. அடுத்ததா நருடோவுக்கு பிறகு வந்த போருடோ, நருடோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் சீரீஸ். இது நருடோவோட பையன் போருடோவோட கதையை சொல்லுது. பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட பவர் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க பழைய ஃபேன்ஸ் எல்லாரும் போருடோவை பார்க்கறாங்க. போருடோ மூலமா நருடோவோட உலகம் இன்னும் விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா போருடோவோட டைம் ஸ்கிப் வந்ததிலிருந்து அந்த சீரீஸ் மேல இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு. இது மட்டும் இல்லாம நருடோவோட 20வது ஆண்டு விழாவை கொண்டாட 4 புது எபிசோட் வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது பழைய நருடோ ஃபேன்ஸ் மத்தியில பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பழைய அனிமேஷன் ஸ்டைல்ல பழைய கேரக்டர்ஸை மறுபடியும் பார்க்க போறோம்னு நினைக்கும் போதே சூப்பரா இருக்குல்ல? இந்த புது எபிசோடுகள் நருடோவை மறுபடியும் ஒரு பெரிய ட்ரெண்டா மாத்தப் போகுது. நருடோவோட தத்துவங்களும் ரொம்ப முக்கியமானது. ஒருபோதும் கைவிடாதே, அதுதான் என்னோட நிஞ்சா வழிங்கிற நருடோவோட கொள்கை. நம்ம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். வெறுப்பின் சங்கிலிய உடைக்கணும், அடுத்தவங்கள புரிஞ்சுக்கணுங்கிற பெயினோட தத்துவம். அமைதிக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்ங்கிற இடாச்சியோட பார்வைன்னு பல ஆழமான விஷயங்களை நருடோ நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. நருடோ வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருக்கணும். மத்தவங்க உங்களை என்ன சொன்னாலும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். உங்க நண்பர்களை எப்பவும் கைவிடக்கூடாது. இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களை நருடோ மூலமா நாம கத்துக்கலாம். இந்த அனிமேவோட மியூசிக் பத்தி சொல்லியே ஆகணும். ஓப்பனிங் சாங்ஸ், எண்டிங் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கும். ப்ளூ பேர்ட், சைலூயட்ஸ், ஸ்ரீடோரின்னு பல பாடல்கள் இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். சண்டை நடக்கும்போது வர்ற அந்த ட்ரில்லான மியூசிக், எமோஷனல் சீன்ல வர்ற சோகமான மியூசிக்னு எல்லாமே அந்தந்த காட்சிக்கு உயிர் கொடுத்துருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நருடோ மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின இன்னொரு அனிமே இருக்கான்னு கேட்டா அது சந்தேகம்தான். புதுசு புதுசா எத்தனை அனிமே வந்தாலும் நருடோவுக்கான இடம் எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதுதான் அதோட வெற்றி.
நீங்க ஒருவேளை இன்னும் நருடோ பார்க்கலனா கண்டிப்பா பார்க்க ஆரம்பிங்க. இது வெறும் ஒரு கார்ட்டூன் இல்ல, ஒரு மாஸ்டர் பீஸ். நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை இது ஏற்படுத்தும். நீங்க ஏற்கனவே நருடோ ஃபேன்னா, உங்களுக்கு நருடோல பிடிச்ச விஷயம் என்ன? உங்க ஃபேவரைட் கேரக்டர் யாரு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அனிமே பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.